ஒரு மனிதனை அழிக்க எப்பொழுதும் பெரிய ஆயுதம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரே ஒரு உணர்ச்சி போதும். அந்த உணர்ச்சி என்ன தெரியுமா? கோபம். கோபம் என்பது ஒரு நொடியில் வரும், ஆனால் வாழ்க்கையை முழுவதும் பாதிக்கும். அதனால்தான் ஒரு பொன்மொழி சொல்கிறது, கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் அனைத்தையும் இழந்து விடுகிறான். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது அவனுக்கு சரி தவறு தெரியாது. அவன் பேசும் வார்த்தைகள் மற்றவரின் மனதை காயப்படுத்தும். பல நேரங்களில் அவன் உண்மையையே மறந்து தவறான வார்த்தைகள் பேசிவிடுவான். அந்த ஒரு நிமிடம் அவனுடைய உண்மை உணர்வை அழித்துவிடும். கோபம் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் அமைதியையும் தூய்மையையும் மெல்ல மெல்ல அழித்துவிடும். ஒரு அமைதியான மனம்தான் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் கோபம் வந்தால் அந்த மனம் இருட்டாகிவிடும். அடக்கம் என்பது மனிதனின் மிகப்பெரிய அழகு. ஆனால் கோபம் வந்தால் அந்த அடக்கம் முழுவதும் போய்விடும். அவன் பேசும் வார்த்தைகளும் அவன் செய்யும் செயல்களும் அவனுக்கே பின்னால் வருத்தத்தை தரும். அதனால்தான் பெரியவர்கள் ஒரு நல்ல அறிவுரை சொல்வார்கள், கோபம் வந்தால் பேசாதே, அமைதியாக இரு. ஏனெனில் அமைதியாக இருக்கும் மனிதன் எப்பொழுதும் தவறுகளை தவிர்க்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கோபம் வந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். ஏனெனில் அமைதி மனிதனை உயர்த்தும், கோபம் மனிதனை அழிக்கும்.